வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் நெய் ரோஸ்ட். சிக்கன் 3/4 கிலோ, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், எலுமிச்சம் பழம் பாதி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 8 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கியதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 8 பூண்டு, ஊற வச்ச புளி தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஊற வச்ச சிக்கனை போட்டுக்கோங்க. அதில் இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. சிக்கன் பாதி வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. சிக்கன் பாதி வெந்துடுச்சு. இது ஒரு நல்ல ஒரு கலருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற சூப்பை நல்லா கலருங்க. இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மசாலா பொரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வேக வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிக்கிட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. வெல்லம் காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போடுறதுங்க. இது சுவையை நல்லா கூட்டும். இந்த ரெசிபி சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.